திமுகவுக்கு முழுக்க முழுக்க உண்மையாவே சொல்ல போனா விஜய் அவர்களின் பார்ட்டியை பார்த்து பயப்படுறாங்க. திமுக அவங்களுக்கு ஒரு தூக்கத்துல பயம் வெளிப்பாடு வருது. என்ன நடக்க போதோ களத்துல விஜயா ஸ்டாலினான்னு பார்த்தா அவருக்கு எங்கேயோ வானத்துல இருக்கிறாரு, இவங்க நடுவுல அந்தரத்துல தொங்குறாங்க. ஷாருக் கானை தாண்டி நேஷனல் லெவல்ல பெரிய நடிகர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நீங்க சும்மா சாமானியமா எடுத்துட்டு பெற முடியாது. இவ்வளோ பீக்ல இருக்கிறவரு எதையுமே வேணாம், இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த ஏழை எளிய மக்களுக்காக நான் சேவை செய்யறேன்னு ஒரு தலைவர் வரான் பாருங்க. பாஜக முதல் முருகரை ஏத்துக்குமா? ஏத்துக்க கூட வழி இருக்கா? தகுதி இருக்கா? நாக்பூர் அலுவலகத்துல முருகர் படத்தை மாட்டுமா பாஜக? நீங்க முருகன் மாநாடு நடத்துறோமா? நாளைக்கு குரான் மாநாடு நடத்துவீங்களா? பைபிள் மாநாடு நடத்துவீங்களா? யார் அப்போ விட்டு போனோம்? இந்த அறநிலையத்துறையில இருந்து நீங்க பணத்தை எடுத்து முருகருக்கு மாநாடு நடத்துறீங்கன்னா என்ன இது? நாடா என்ன இது? நீங்க 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 மதத்தை வச்சு அரசியல் பண்ணலையா? பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்கன்னா அவங்க அதே ஐயகத்தனம் பண்றாங்க, நீங்களும் அதே அவங்கள தாண்டிட்டீங்களாப்பா. நீங்க செக்குலரிசத்தை பத்தி பேசாதும் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? கேக்குறேன், உங்களுக்கு ஈனா மானம் கிடையாதா? பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துறாங்களே, அந்த மேடையில உட்கார வச்சிருக்கீங்களே, ஒரு மைக்க பிடிச்ச ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா? சார் வணக்கம். நேற்று டிவிகேவினுடைய தலைவர் விஜய் பிறந்தநாள். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு தொண்டர்கள் அவர் பார்க்கலன்னு ஒரு விஷயம் போகுது, கான்ட்ரவர்சி. அவர் வீட்டு முன்னாடி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் கட்சியிலேயே இருக்க மாட்டேன், 26ல் அவர் எங்களை பார்க்கல, 26ல் நாங்கள் அவரை பார்க்க மாட்டோம்னு சொல்லி கோபமாக பேசிட்டு போகிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் வருது. ஏன் பிறந்தநாள் அன்னைக்கு தொண்டர்களை பார்த்தா என்ன அப்படின்ற கேள்வியும் வருது இல்லை? நீங்க பாத்தீங்கன்னா பிறந்தநாள் அன்னைக்கு தொண்டரை பார்க்கணும் என்ற ஒரு முடிவு இருக்கக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, அவர் நேற்று வேலையில இருந்தார், யாருமே பார்க்கல. இன்னொன்று பிறந்தநாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அவர் அறிவிக்கப்படாம நீங்க பிறந்தநாளுக்கு என் பிறந்தநாளை நீங்க போஸ்டராவோ பேனராவோ கொண்டாடிங்கன்னா தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு இருக்கிறார். நேற்று அவர் பிறந்த நாள் அன்னைக்கு மக்களுக்கு போய் நல்லது செய்யுங்க, மக்களுக்கு போய் என்ன உங்களால் இயன்றதை நீங்க ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாக இருக்கும்போதும் சரி, மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. இவரை பார்த்து இவருக்கு பார்க்கக்கூடிய ஆசைகள் இருக்கும், வந்துட்டு போவாங்க, பார்க்க போறாங்க. ஏற்கனவே பணியூர் வரும்போது மக்களை சந்திக்கிறார். நீங்க அந்த கல்வி ஊக்கத்தொகை விழால மக்களை சந்திக்கிறார், அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்திக்கிறார். இங்கிருந்து கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்கு போகும்போது கூட மதுரையில நின்று அவங்கள பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவர் அறிவிச்சாலும் யாருமே இருக்காதீங்க அப்படின்னு அறிவிச்சாலும் வந்துட்டாங்கன்னு உடனே வெளியில அவர் கை காட்டி அவங்க மேல இருக்கக்கூடிய பிரியத்தை வெளிப்படுத்துறார். நேற்று அவர் போட்ட உத்தரவே என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நீங்க பார்த்துருக்கோம், தொடர்ச்சியா எவ்வளவு நல்ல ரத்த தானம் நடந்திருக்கு, உடலை உடல் உறுப்பு தானம் நிகழ்த்து 51 பேருக்கு நடந்திருக்கு, அன்னதானம் நடந்திருக்கு, ரத்த தானம் நடந்திருக்கு. ஒரு மருத்துவமனையில போய் அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா தங்க மோதிரம் போட்டிருக்கிறாங்க. பல நல்ல விஷயம், இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்றாங்க. ஒரு சிலர் இப்படி வருவாங்க, யாரோ அவர் மேல இருக்கக்கூடிய பாசம் பிரியம் சரியாயிரும் தான் பாக்குறேன். அதே நேரத்தில் பல இடங்களில் நிகழ்ச்சிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்துகிறாங்க. ஒரு சில இடங்களில் காவல்துறை அனுமதி கொடுக்கல, பேனர்கள் அகற்றப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களும் வருது. ஆனால் அவங்க தரப்பில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அனுமதி வாங்காமல் வச்சா எடுக்க தானங்க சொல்லுவாங்க, வேணும்னே அவங்க ஒரு அரசியலுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு டிவிகே மேலேயே குற்றச்சாட்டு. இல்லை என்ன இது அச்சம், திமுகவோட அச்சம். நான் கேட்குறேன், அனுமதி வாங்காமல் வச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாமே அனுமதி வாங்கி தான் வைக்கிறாங்களா? ஏங்க அவரோட தலைவரோட பிறந்த நாள் என்ன பண்ண போறாங்க? அன்னதானம் பண்ண போறாங்க. அன்னதானம் பண்ண போறாங்கன்னு கேட்டா உளவுத்துறைக்கு தெரியாம இருக்குமா? ஒரு இடத்துல ஒருத்தவங்க சாப்பாடு கொடுக்க போறாங்க, ரத்த தானம் கொடுக்க போறாங்க, அவங்க ஏதோ ஒரு நல்ல வேலையை செய்ய போறாங்கன்னா கண்டிப்பா உளவுத்துறை போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. பெரிய அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பாதிப்பு போறதா, இல்ல ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்களா, இல்ல போராட்டம் பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க? மக்களுக்கு அவரால் இயன்றவரை ஒரு 300 பேருக்கோ 400 பேருக்கோ சாப்பாடு கொடுக்க போறாரு. இதுதானே நடக்க போகுது. இது வேணுமேனு காவல்துறை வச்சு நீங்க தடுக்கிறீங்கன்னு இதே நீங்க திமுக ஃபங்க்ஷன் தடுக்க முடியுமா? நீங்க திமுக ஃபங்க்ஷன் நடக்கலையா, அறிவிக்கப்படாம நீங்க ரோட் ஷோ நடத்தலாம், அறிவிக்கப்படாம நீங்க ஒரு கூட்டத்தை நடத்தலாம், அறிவிக்கப்படாம பீர் பாட்டில வச்சு ஒரு செயற்குழு பொதுக்குழு பூத் கமிட்டி மாநாடு நடத்தலாம். அப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் சொன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் அதுதான் தெரியும். என்னன்னு திமுகவுக்கு முழுக்க முழுக்க
உண்மையாவே சொல்ல போனா விஜய் அவர்களின் பார்ட்டியை பார்த்து பயப்படுறாங்க திமுக. அவங்களுக்கு ஒரு தூக்கத்துல வந்து பயம் வெளிப்பாடு வருது, என்ன நடக்க போதோ. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக தூள் தூளா உடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வாய்ப்பா வந்துச்சு ஸ்டாலினுக்கு, இல்லாட்டி வாய்ப்பு வந்திருக்காரு. அதுதான் நிதார்த்தமான உண்மையும் கூட. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு பின்னாடி அது வரைக்கும் மக்கள் வந்து தமிழக மக்கள் வாய்ப்பே கொடுக்கல. 11, 16 அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்ப ஸ்டாலினும் உதயநிதிக்கும் இப்ப இவ்வளோ தகுதியமா அடியே வந்து இந்த ஆட்சியை நம்ம வந்திருக்கிறோம். திமுக வரலாறுல தொடர்ச்சியா ஜெயிச்சதே கிடையாது. நீங்க எடுத்து பாருங்க வரலாறு. எம்ஜிஆர் ஜெயிச்சிருக்காரு, ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிருக்காங்க. திமுகவுக்கு வாய்ப்பு கலைஞர் இருக்கும்போது அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உதயநிதி ஒரே இதுல துணை முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ களத்துல வந்து விஜயா ஸ்டாலினான்னு பார்த்தா அவரு எங்கேயோ வானத்துல இருக்கிறாரு, இவங்க நடுவில் அந்தரத்துல தொங்குறாங்க. அந்த அடிப்படையில பயம். அந்த பயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன செய்யறாரு, ரோட் ஷோ செஞ்சா பிரச்சனை, அங்க நானும் திரும்பி ரோட் ஷோ போவேன். அவர் வந்து மக்களை சந்திக்க போனா பிரச்சனைனா அங்க மக்களை சந்திப்பேன். கேட்கிறேன், இதெல்லாம் வந்து திமுகல நீங்க மோடி வந்து ரோட் ஷோ போனதுக்கு என்னென்ன பேசுனீங்க? வட மாநிலத்தை வந்து பண்ணிட்டார், இது பெரிய புது யுக்தி, இது தமிழ்நாட்டில் எடுபடாது, இப்ப நீங்க பண்ண மட்டும் எடுபடுமா? இது பயம். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் திமுக காட்டுது. இது வந்து அரசியல் நாகரிகமும் இல்ல. திமுக வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலையை வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களை போன்றவர்கள் விஜய் ஆதரிச்சு பேசும்போது சொன்ன விஷயம் வந்து 250 கோடியை விட்டுட்டு வராரு, ஒரு கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது அரசியலை விட்டுட்டு வராரு, இனிமே முழுக்க முழுக்க மக்களுக்காக தான் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா நேத்து அவரோடு நடித்த ஒரு சக நடிகை ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க, தேர்தல் முடிவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டிசைட் பண்ணுவேன் சினிமாவில் தொடருவதா இல்லை விடுவதா அப்படிங்கிறத சொன்னதா ஒரு பேட்டியை கொடுத்துருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து மறுப்பும் வரலை. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இன்னைக்கு என்னவாயிடுச்சு? அப்போ அவரும் வந்து தேர்தல் வரையும் இந்த ஒரு 6 மாதம் 8 மாதம் கேப்ல அரசியல் பார்ப்போம், இது செட் ஆகலைன்னா மறுபடியும் சினிமாவுக்கு போகலாங்கிற ஐடியாவில் தான் விஜய் இருக்காரா? நீங்கள் சொல்கிற நடிகை சொல்லுவே நம்புறீங்களா இல்லை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொல்கிற நம்புறீங்க? நான் உங்களை பார்த்து கேளுங்க, யார் சொல்கிற நம்புறீங்க? யார் சொல்லணும் இதை? நான் வந்து அடுத்த துறைக்கு நான் போக மாட்டேன், இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன், நான் இதை தான் வந்து விரும்பி சாப்பிடுவேன், இதெல்லாம் யார் சொல்லணும்? யார் செய்ய போறாங்களோ அவங்க சொல்லணும். அவர் சொன்னதா தான் அவங்க பேட்டி. அவங்க 1000 சொல்லுவாங்க சார். சொல்ற அவங்க என்ன கருத்துல வச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்க பெரிய மாநாடு 15 லட்சம் பேர் கூடிய மாநாடு, நான் உச்ச கேரியரை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யார் தெரியுமா சொல்றா? அந்த துறையில நீங்க சொல்றீங்களே, விஜய் அவர்கள் எல்லாரும் முன்னாடியும் நேஷனல் மீடியா முன்னாடி உங்களை போன்ற ஊடகங்கள் முன்னாடி அறிவிக்கிறார், நான் வந்து அந்த இதை விட்டுட்டு வரேன், நான் மக்களை நம்பி வரேன்னு நீங்க பேசுறாரு. அப்ப நீங்க வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன பேசுறாங்களோ, அவங்க எதுக்கு சொல்றாங்களோ, இன்னைக்கு அரசியல் பொறுத்த அவங்களே அப்ப திமுக இல்ல திமுகவுடைய குரல்னு சொல்லிருக்கீங்க. இது எப்படி நம்ம உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க எதுக்காக சொல்ல வராங்களோ. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த துறையில வந்து தான் வந்து மக்களுக்காக களத்துல வந்துட்டேன், நான் சினிமா துறையில நடிக்க போறது கிடையாது, நான் பெரிய உச்சபட்ச நடிப்பை வந்து விட்டுட்டு வரேன். எதுக்காக வரேன்? எனக்கு பணம்லாம் தேவை கிடையாது, நான் பணத்தை கொள்ளடிக்கிறவங்களை கேட்கறதுக்கு வரேன், நல்லாட்சி தர வரேன். இது யார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்து இதை சொல்றாரு. அப்ப சொல்றவரே வந்து செய்ய வராருன்னு சொன்னா நம்ம அதை தான் நம்பணுமே தவிர, அரசியலே இல்லாதவர்கள், நடிப்பு துறையில் இருக்கிறவர்கள், அவர்கள் எந்த காலத்துல எப்ப சொன்னாரோ இது உண்மையா பொய்யா, இதை ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்த்துக்கணும். அவங்க எதுக்காக சொல்ல வராங்க, இவங்க ஏன் திடீர்னு இன்னைக்கு வந்து சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம வந்து என்ன கேள்வி கேட்கப்பட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் சொன்னதை மட்டும்தான் நம்ம எடுத்தோம். எத்தனையோ நடிகர்கள் நம்ம பார்த்துட்டோமே, இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் சினிமாக்கு போனதை நம்ம பார்த்திருக்கோம். மட்டும் விதிவிலக்கா வந்தவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட்ல வந்தவங்க. கமல் முடிச்சுட்டு வந்தாரு, கமல் வரும்போது வயசை பாத்தீங்களா? அவர் முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் வந்தார்ல, அவர் வரும்போது வயசு என்ன தெரியுமா? துறையில இருந்து முடிஞ்சு போச்சு. விஜயகாந்த் திருப்பி வந்து ஹீரோ நடிச்சு எவ்வளவு தூரம் படம் பார்க்க முடியும்? கமல் ஹீரோவா நடிச்சு எத்தனை பேர் வருஷத்துக்கு 10 படம் நடிச்சிட முடியுமா? நீங்க வர சரத்குமார் வந்தாரு, ரிட்டையர்மெண்ட்ல வந்தாரு. நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ நடிப்புல இருக்கிறவங்க எல்லாமே ரிட்டையர்மெண்ட்ல வந்தாங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷாருக் கானை தாண்டி நேஷனல் லெவல்ல பெரிய நடிகர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நீங்க சும்மா சாமானியமா எடுத்துட்டு போற முடியாது. அவர் வாங்கக்கூடிய ஊதியத்தோட இவரோட ஊதியம் அதிகமாக இருக்கின்றது. இன்னைக்கு வந்து அடுத்த படம் தருவீங்களான்னு சொல்லி அவ்வளவு ப்ரொடியூசரும் டைரக்டரும் காத்து கிடக்குறாங்க. புரியுதா? அந்த அடிப்படையில இவ்வளோ பீக்ல இருக்கிறவரு எதையுமே வேணாம், இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த ஏழை எளிய மக்களுக்காக நான் சேவை செய்யறேன்னு ஒரு தலைவர் வரான் பாருங்க.
அததான் நீங்க இருக்கிற எந்த அளவுல நீங்க நடிகர்கள் வந்தவர்னு சொன்ன சத்யராஜோட மகன் வந்தாங்க, எப்படி உச்சபட்ச நடிகர்கள் இருந்தாங்களா? நீங்க கமலை எடுத்துக்கோ, நீங்க சொல்லக்கூடியவர்கள் சீமான் வந்திருக்காரு, உச்சபட்சமா இருந்து வந்தாரா? நீங்க இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்கெல்லாம் மடு சார். இவர் மலையில இருக்கிறார், கோபுரத்துல இருக்கிறார். அந்த கோபுரத்துல இருக்கிறவர் வானத்தை தொடர்றதுக்கு இன்னும் உச்சத்தை நோக்கி போலாம். வேணா நான் மக்களுக்கு செய்வோம். இதுதான் மக்கள் விரும்புவோம். நீங்க வந்து ரிட்டையர்மெண்ட்ல வர்றதுக்கு எப்படி இருக்கு, பீக்ல இருந்து வர்றதுக்கு எப்படி இருக்கு? இவர் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருந்து வர்றதுனால கண்டிப்பாக அரசியல்னால எப்படி ஆகி போச்சுன்னா சாமானியமா பேசுவோம். அரசியல்ல வந்தா பணம் கொள்ளடிக்க வராங்க, அரசியல்வாதி அவனவா பணத்தை கொள்ளடிப்பான். இதுதான் மக்களோட கிரவுண்ட்ல இருக்க மக்கள் கூட பேசக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு என்னப்பா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறாரு, வட்டச்செயலர் ஆகிறாரு, அப்புறம் சும்மா கார்ல போறாரு. இந்த மாதிரிதான் நம்ம யதார்த்த கருத்தை பேசுறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் துறையே வந்து பணம் சம்பாதிக்கிற வரக்கூடிய துறை. ஏன்னா அவ்வளவு வந்து அரசியல்ல வந்து சாக்கடையை கலந்துட்டாங்க அதிமுகவும் திமுகவும். இல்ல நீங்க வந்து கொள்ளடிக்காத கூத்து கிடையாது இதுல. அவ்வளவு கொள்ள அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு சாராயத்தை பாட்டில் அளவோட கொள்ள போயிட்டு இருக்கு. புரியுது அவங்களுக்கு? நேரு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, பொன்முடி மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, துரைமுருகன் மகன் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இவ்வளவு மோசமான அரசியல்ல அரசியல் பணம் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பணம் வேணாம், நான் மக்களுக்காக சேவை செய்யற வரை இதை தான் மக்கள் ஏத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. முருக பக்தர்கள் மாநாடு நேற்று நடந்திருக்கு மதுரையில. முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைய தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றிருக்காங்க. அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் அதிகமாக போகுது, இந்துக்களுடைய பாப்புலேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. தேர்தல் நடக்கும்போது இந்துக்கள் தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா மிக ஆபத்தான பேச்சு தான் நான் பாக்குறேன். நான் கேட்கிறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா முருகர் மாநாடு நடத்தக்கூடிய பிஜேபி ஒரு பாரதிய ஜனதான்னு ஒரு பார்ட்டி, உங்க கொள்கையா அதுதான் வச்சிருக்கிறீங்க. பக்கத்துல இந்த இப்ராஹிம் போன்றவர்களாம் கேவலமா இல்லையா? நீங்க கிறிஸ்தவர்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் கேவலமா? அப்பட்டமா சொல்றாரு இஸ்லாமியர் பாப்புலேஷன் அதிகமாவது, இந்து கிறிஸ்தவர் பாப்புலேஷன் அதிகமாவது. எங்க அதிகமாவது? உலகத்துல அதிகமாவது. உலகத்துல அதிகமா அங்க போய் பேசுங்க. இங்க கூடிய பேசக்கூடிய நிகழ்வு என்ன நான் கேக்குறேன். முருகன் மாநாடு நடத்துறாங்கல்ல பாஜக, முருகன் மாநாடு நடத்துது. பாஜக முதல் முருகரை ஏத்துக்குமா? ஏத்துக்க கூட வழி இருக்கா, தகுதி இருக்கா? நாக்பூர் அலுவலகத்துல முருகர் படத்தை மாட்டுமா பாஜக? நான் கேக்குறேன். நீங்க நாக்பூர் அலுவலகத்தை மாட்டிருக்கீங்களா? அதுல உங்க முருகர் படத்தை மாட்டுவீங்களா? முருகரோட வரலாறு தெரியுமா? முருகரை முதல் நீங்க ஏத்துக்குவீங்களா? அசூரனை கொண்டாரு இல்லையா முருகன்? அந்த அசூரன் யாரு? உங்க அசுரன் எந்த ஜீன்ல போய் முடியுது? யூதனும் நீங்களும் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க? இது முழுக்க நாடகம் சார். முருகர் மாநாடு நடத்துறதுக்கு பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஏற்கனவே வந்து முருகர் மாநாடு நடத்தி தமிழ்நாட்டுல வந்து தண்ணி குடிச்சிங்களே. நீங்க வட மாநிலம் மாதிரி தமிழ்நாடு நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா என் சகோதரர் ரமேஷ் இருக்கிறான், காமேஷ் இருக்கிறான், ஜெய இருக்கிறாப்புல. இந்த மாதிரி இங்க வந்து நீங்க வந்து மதத்தை கொண்டு வந்து மாநாடு நடத்தி ஒன்னும் செல்லுபடி ஆகாது. இதே வேலையை தான் திமுக செய்யுது. நான் கேட்கிறேன், முருகன் மாநாடு நடத்துறாங்கல்ல, திமுகக்கு துப்பு இருக்கா இந்த மாநாடு நடத்த வேணாம்னு சொல்றதுக்கு? இந்த மாநாடு நடத்துறதுக்கு காரணமே திமுக தானே. இவங்க நாச்சும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி லெவல்ல இந்த மாநாடு நடத்துனாங்க. நீங்க இந்து அறநிலைத்துறை சார்பால மாநாடு நடத்துறீங்க. கேவலம் இல்லையா உங்களுக்கு? நீங்க என்ன பேசுறீங்க? செக்குலரிசத்தை பத்தி பேசுறீங்க. இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மதசார்பு என்பதை பேசு திமுக. நீங்க முருகன் மாநாடு நடத்துறவங்க நாளைக்கு குரான் மாநாடு நடத்துவீங்களா? பைபிள் மாநாடு நடத்துவீங்களா? ஜீசஸ பத்தி புகழாரம் பிரச்சாரம் பண்ணீங்களா? அந்தந்த துறையில இருந்து கேவலம் இல்லையா? இஃப்தார் நோன்பெல்லாம் நடத்துறாங்க, அதுலயும் போய் கலந்துக்கிறாங்க இல்லையா? நீங்க வந்து அது ஒரு இஃப்தார் நோன்பு நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மை டிபார்ட்மெண்ட் பணத்தை எடுத்து நடத்துறாங்களா? உங்க வரி பணத்துல நடத்துறாங்களா? எங்க பக்கத்து வீட்டுக்காரன் வரி பணத்தை நடத்தும். யார் போனோங்க? யார் அப்போ விட்டு போனோம்? உதயநிதி கேட்கற மாதிரி கேட்கறேன். யார் அப்போ விட்டு போனோம்? இந்த அறநிலைத்துறையில இருந்து நீங்க வந்து பணத்தை எடுத்து முருகருக்கு மாநாடு நடத்துறீங்கன்னா என்ன இது? நாடா என்ன இது? நீங்க மதத்தை வச்சு அரசியல் பண்ணலையா? பிஜேபி மதத்தை வச்சு அரசியல் பண்றீங்கன்னா அவங்க அதே ஐயகத்தனம் பண்றாங்க, நீங்களும் அதே அவங்கள தாண்டிட்டீங்களாப்பா நீங்க. அவங்க பாரதிய ஜனதா ஃபண்ட்ல பண்றாங்க, கலெக்ஷன் வாங்கி பண்றாங்க. அது ஒரு ஜனநாயகரே நடத்துறாங்க. அதுக்கு என்ன டிராமா? நீங்க எடப்பாடி பழனிசாமினாச்சும் முருகன் மாநாடுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா தடை போட்டு நடத்தக்கூடாது, இங்க மத கலவரம் உண்டாயிரும் சொல்லி சொன்னாப்புல. நீங்க என்ன பண்ணீங்க? சாஃப்ட் கார்டன் நடத்திட்டு இருந்தீங்க. அப்ப யாரு எங்க உருவ வச்சிருக்கிறீங்க? அதுதான் நான் தொடர்ச்சியா சொல்றேன் சார். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி, திமுக RSS ஓட கூட்டணி. நான் கேட்கிறேன், நீங்க நடத்திருக்கீங்களா முருகன் மாநாடு? நீங்க அப்போ அவங்கள பார்த்து அவங்களும் நடத்துறாங்க. இந்த மாநாடு நீங்க இப்ப நேற்று அவ்வளவு பேச்சு பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மதம் பரப்புது, இந்த செக்குலர் தான். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன கேஸ் போட்டீங்க?
புரியுதா உங்களுக்கு? எதுக்கு பயப்படுறீங்க? RSS பார்த்து ஏன் பாஜக பயப்படுது? முழுக்க திமுக RSS கூட இரட்டை வேடம் போட்டுட்டு இருக்கு. புரியாத இப்ப என்ன சொல்லுங்க நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, RB உதயகுமார் அமைச்சு மேடையில உட்கார வச்சிருக்கிறாரு. நான் தொடர்ச்சியா வந்து பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, நான் கேட்கிறேன் பாஜகவை எதுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க செக்குலரிசத்தை பத்தி பேசாதும் பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ரோஷம் இல்லையா? கேட்கிறேன் உங்களுக்கு வந்து ஈனா மானம் கிடையாதா? பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்துறாங்களே, அந்த மேடையில உட்கார வச்சிருக்கீங்களே, ஒரு மைக்க பிடிச்ச ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்களா? இந்த நாட்டுக்கு அண்ணா செஞ்ச தியாகம் என்ன, பெரியார் செஞ்ச தியாகம் என்ன, திராவிட இயக்கம் வச்சிருக்கீங்க நீங்க, யோசிச்சு பாத்தீங்களா? இதுதான் சார் முழுக்க அதிமுகவும் திமுகவும் RSS பாஜகவோட கூட்டணி. அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு. இது வந்து திமுகவும் சேர்ந்துதான் பண்ணிட்டு இருக்கு. இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. அமைதியா இருக்காரு இந்த விஷயத்துல கூட. அண்ணாமலை முருகன் மாநாடுங்கிறது ஒரு தரப்புக்கு அதுல நம்பிக்கை இருக்கு, அவர் அமைதியா இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அங்க பேசக்கூடிய கருத்துக்கள்ல அவருக்கு உடன்பாடு இருக்கா? இல்ல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அவங்களோட கொள்கையிலே உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பாஜகவோட கொள்கையிலே எனக்கு உடன்பாடு கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான எதிரி திமுகனா, கொள்கை ரீதியான எதிரி பாஜக. அப்போ அங்க வந்து நல்லதே பேசல என்ன, அவங்க பேசக்கூடியவருக்கு யாரும் தெரியுமே. பேசுறவங்க என்ன பெரிய தேவத்துவ பேசிட்டு இருக்கிறாங்க. அங்க நடத்த விடுறது யாரு சார்? இங்க திருப்பரங்குன்றம் மலையில வந்து கீழே கூட்டத்தை கூட விட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இந்த நாட்டுல வந்து பெரிய ரத்தாறு ஓடும் சொல்லி ராஜா பேசினாரு. நடத்த விட்டது யாரு? காவல்துறை, யாரு ஆட்சி? இல்ல எப்பவுமே அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தானே அனுமதி வாங்குறாங்க. காவல்துறை நேரடி அனுமதி கொடுக்கலையே, நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றம் கொடுக்கிற உத்தரவின்படி காவல்துறை செயல்படுது. நீதிமன்றம் கொடுக்கிற உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களை பத்தியும் கிறிஸ்தவரை பத்தியும் தப்பா பேச சொல்லுதா? எப்படி இந்த நாட்டுல வந்து ரத்தாறு ஓடலாம், ராம ஜென்ம பூமியாக மாத்துவோம் அப்படின்னு கோர்ட் வந்து எழுதி கொடுத்துருக்குதா? ராஜாக்கும் அண்ணாமலைக்கும் நயினார் நாகேந்திரனுக்கும் சரி எழுதி பேசினாங்கல்ல. திமுக யார் இங்க அரசாங்கம்? இங்க அரசாங்கம் யாரு சார்? யார் கையில காவல்துறை இருக்கு? யார் வந்து உளவுத்துறை யார் வச்சு செயல்பட்டு இருக்கிறா? அங்க நோட்ஸ் எடுத்தீங்களா இல்லையா? இப்ப ஒரு வன்முறை தூண்டக்கூடிய நிகழ்வு அவங்க பேசிருக்கிறாங்களா இல்லையா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? ஏன் கேஸ் போடல? எடப்பாடி பழனிசாமி மேடையில ஏற்றி உட்கார வைக்கிறாரு, நீங்க ரூம்குள்ள போய் உட்காடுறீங்க. வாங்க நம்ம 4 செவத்துக்குள்ள பேசிக்கலாம்னு சொல்லி. அப்ப ரெண்டுமே அயோக்கியம் தான், 2 அயோக்கியத்தனம் வெளிப்படுது. அததான் சொல்றேன், முருகர் மாநாடை பேசுவதற்கு திமுக என்ன தான்மீக தகுதி இருக்குன்னு கேக்குறேன். ஒரு தகுதியுமே இல்லைங்க. நீங்க அரசாங்க பலத்துல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா திருப்பி என்ன சொல்லுது? நாங்கள் வந்து இந்துக்களின் இயக்கம் பாஜக சொல்லுது. இவர் சொல்றாரு 90% இந்துக்கள் என் கூட தான் இருக்கிறாங்கன்றாங்க. அப்போ நாங்களா எங்க இருக்கிறோம்? யோசிச்சு பாத்தீங்களா? அப்ப இஸ்லாமின் பாதுகாவலன் பேசுறீங்களா, கிறிஸ்தவன் பாதுகாவலன் பேசுறீங்களா, இந்து அறநிலைத்துறை வந்து பணத்தை எடுத்த மாதிரி சிறுபான்மை நலத்துறையில வந்து பணத்தை எடுத்து குர்ஆன் மாநாடு நடத்துங்க, பைபிள் மாநாடு நடத்துங்க. நீங்க ஒண்ணு நீங்க வந்து செக்குலரிசம் எல்லாத்தையும் நீங்க காமன் ஆவீங்க. அப்ப எதுக்கு பயப்படுறீங்க? பாஜகவும் மதத்தை வைத்து அரசியல் செய்து, திராவிடம் செக்குலரிசம் பேசக்கூடிய திமுகவும் மதத்தை வைத்து அரசியல் செய்துன்னு சொன்னா இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வர வேலைதான் நம்ம வேலையா. நன்றி சார்.